सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. ஸ்ரீ குருभ्यो நமः. சங்கர விஜய மகரந்தம் 14வது ஆஸ்வாதம். 94 ஸ்லோகம் ஆயிடுச்சு. அதுல இருந்தே படிப்போம். முடிய போறது இந்த 14வது ஆஸ்வாதம். தியாயன் ஏவம் ஸ்வஜனனீம் நிர்ஜகாம ச நிர்மமஹ குரோச்சரண சேவாயை பிரதஸ்தே பதரீம் பிரதி. சங்கர பகவத்பாதாள் அம்மாவுடைய கடைசி காலத்திலே அம்மாவிடத்துல போய் சேர்ந்தார். அம்மா ஞாபகப்படுத்தின்றதுனாலே அங்கே அம்மாவுடைய அந்த மனசுல ஒரு ஏற்கனவே இருந்த அந்த வாசனைக்கு அனுசாரமாக கிருஷ்ணர் கடைசி காலத்துல கிருஷ்ண விக்கிரகம் அவருக்கு தெரியும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணி அந்த அம்மா அந்த கிருஷ்ணஸ்மிருதியிலேயே தன்னுடைய பிராணத்தை தியாகம் பண்றா அப்படின்னு வந்தது. அதுக்கப்புறம் சம்ஸ்காரம் பண்ணணுங்கிறதுக்காக பந்துக்கள் கிட்ட கேட்டா யாரும் வரல. அக்னி வேணும் அப்படின்னு கேட்டார். அக்னியாவது வேணுமே கொடுத்தா பண்ணலாமேன்னு அதுக்கும் யாரும் ஒத்துக்கல. அப்ப தன்னுடைய தட்சிண பாகுலேருந்து கடைஞ்ச அக்னியை எடுத்து அம்மாவுக்கு சம்ஸ்காரம் பண்ணினார். சம்ஸ்காரம் பண்ணி முடிச்சுட்டு அம்மாவை நினைச்சுட்டே திரும்பி வராராம். சின்ன வயசுல அம்மா என்னென்ன பண்ணினாங்கிறது ஞாபகத்துக்கு வருது. அததான் மாத்ரு பஞ்சகம் அப்படின்னு ஒரு ஸ்லோகங்களாக சொல்றான். அந்த விதத்துல அது வயல் தான் முடிஞ்சது போன தடவை. தியாயன் ஏவம் ஸ்வஜனனீம், தன்னுடைய அம்மாவை இந்த மாதிரி நினைச்சு பார்க்கறது எப்படி உண்டு இல்லையா? நினைப்பு வரும். அந்த சின்ன வயசு ஞாபகங்கள்ல அப்ப வரும், இல்லாத போது. ஸ்வஜனனீம் தியாயன் ஏவம் நிர்ஜகாம ச நிர்மமஹா, எங்கேயுமே மமத்துவம் இல்லை. அப்பேற்பட்ட ஒரு சன்னியாசி அவர் அங்கேயும் கிளம்பிட்டார். எங்க வந்தார்? குரோச்சரண சேவாயை, குருவுக்கு மறுபடியும் பாத சேவை செய்வதற்காக பிரதஸ்தே பதரீம் பிரதி, பதரிகாசிரமத்துக்கு கிளம்பினார். வீக்ஷ்ய தத் துஷ்கரங் கர்ம சங்கரஸ்ய யதீஷிதுஹு ஆத்மானம் மேனிரே விப்ராஹ தக்தான் தௌஷீல்ய வன்ஹினா. சங்கரர் அம்மாவுக்கு சம்ஸ்காரம் பண்ணி முடிச்சுட்டார். இவ அக்னி கொடுக்கல, யாரும் சகாயத்துக்கு வரல, ஆனாலும் அவர் காரியத்தை முடிச்சுட்டார். அதை பார்த்து மற்றவாளுக்கெல்லாம் ரொம்ப அவமானமா போயிடுச்சு, கஷ்டமா போயிடுச்சு. அந்த பந்துக்கள்லாம் நினைச்சா நாம இவர் விஷயத்துல, இவ்வளவு பெரிய மகானுடைய விஷயத்துல இவ்வளவு துஷ்டத்தனமாக நடந்துட்டோமே, நம்மளுடைய துஷ்டத்தனம்ங்கிற அந்த அக்னியே நம்மளை எரிக்கிறது. ஆக இவ்வளவு தூரம் சங்கரருக்கு அவ தௌஷ்டியத்தை காமிச்சுட்டாலே, துஷ்டத்தனமாக நடந்துட்டாலே, அதுவே அவளுக்கு போட்டு எரிக்கிறதான் அந்த நெருப்பு. தக்தான் தௌஷீல்யவன்ஹினா ஆத்மானம் மேனிரே, தங்களை இந்த தௌஷீல்யத்தினால அந்த அக்னியானது எங்களை எல்லாரையும் எரித்து விட்டது, எரித்து விட்டா போல அவளுக்கு மனசுல ஒரு பாவம் ஏற்பட்டது.
ந விப்ரத்வம் ந பந்துத்வம் கிராமகைஸ்தை புரஸ்கிருதம் யத்தே அர்த்திதாக நாதுஹு அக்னிம் நோபாகுர்வம் சம்ஸ்கிருதவு. ஒன்னும் இல்லை, பந்துவா இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. சாதாரண பிராமணனா இருந்தாலும் நாம அவனுக்கு ஒரு சகாயம் பண்ணவா விட்டமா? அந்த நினைப்பு கூட இல்லையே. நான் விப்ரத்துவம் புரஸ்கிருதம், பந்துக்களா இருந்தா அதை நினைச்சு பார்க்கல. பந்துத்துவத்தையும் புரஸ்காரம் பண்ணல, அதையும் அவ நினைச்சு பார்க்கல அந்த கிராமத்துல உள்ளவா. அதனாலதான் கெஞ்சி கேட்டு கூட இவ அக்னி கொடுக்கல, அந்த சம்ஸ்காரத்துக்கு எந்த சகாயமும் பண்ணல. ததாதி தத்தேஷ பவாஹ ந வேத மதீயதே நோ யமினாஞ்ச பிக்ஷா மஹத்சு தீபூர்வ கிருதாபராதா பவேத் புனః கஸ்ய சுகாய லோகே. அதுல இருந்து எடுத்து அந்த கிராமம் சாபத்துக்கு உண்டானதாக ஆயிடுத்து. அதாவது அங்க உள்ளவாளுக்கு வேதாத்தியனம் இல்லாது போயிடுத்து. ந வேதமதீயதே, வேத சூன்யம் ஆயிடுத்து. நோ யமினாஞ்ச பிக்ஷா, சன்னியாசிகளுக்கு அங்க பிக்ஷை இல்லாம போயிடுத்து. அதாவது அவளே வரமாட்டா, பிக்ஷை வாங்கிட்டா தப்பு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா மகான்களிடத்திலே நாம ஒரு அபராதம் பண்ணிட்டோம்னு சொன்னா அது நிச்சயமா நமக்கு பலிச்சுடும். மகத்சு தீபூர்வ கிருத்த அபராதம், தெரியாத்தனமா பண்ணினா மன்னிச்சு விடலாம். புத்தி புரஸ்தரமா இந்த மாதிரி ஒரு அபராதம் பண்ணினான்னா அதுக்கு மன்னிப்பு கிடையாது இல்லையா? அதனால நிச்சயமா அதுக்கு பலம் உண்டு. பவேத் புனః கஸ்ய சுகாய லோகே, மகான்களிடத்திலே பெரிய அபராதம் பண்ணிட்டோம் எவனாவது சௌக்கியமாக இருக்க முடியுமா? முடியாது. அதனால அவளுக்கு அப்படியாச்சு. இந்த இடத்துல கீழே டிப்பணத்துல ராதாகிருஷ்ண சாஸ்திரி எழுதியிருக்கார், அதை சேர்த்து படிக்கிறேன். ஏவம் அபிஷப்தம் காலட்டி தேசம், இந்த மாதிரி அந்த காலட்டி தேசம்னு போட்டிருக்கார். அந்த காலடி நகரத்துக்கே ஒரு சாபம் வந்துடுத்து. சப்ததி வத்சரேபிய பராக், 70 வருஷங்களுக்கு முன்னாடி, இவர் எழுதறச்ச காலத்துக்கு 70 வருஷங்கள் முன்னாடி கேரள நிருபாத் ஸ்வீகிருத்திய, அந்த கேரள ராஜாவிடத்திலேருந்து அந்த நகரத்தை வாங்கிட்டாராம், அந்த இடத்தை வாங்கிட்டார். சம்சோத்திய க்ஷேத்ராத்மனா பரிஷ்காரயாமாசு ஸ்ருங்ககிரி சாரதா பீடாதிபதி ஜகத்குரு ஸ்ரீ சச்சிதானந்த சிவாபினவ நிருசிம்ம பாரதி ஸ்ரீச்சரணா. சிருங்கேரியில சாரதா பீடாதிபதி சச்சிதானந்த சிவாபினவ நிருசிம்ம பாரதி சுவாமிகள் ராஜாவிடத்திலேருந்து அந்த இடத்தை, அவளுக்கு தான் தெரிஞ்சது இந்த இடம் தான் அது அப்படின்னு, அவளுக்கு தபஸ்னால தெரிஞ்சு ஞான திருஷ்டியால பார்த்து அந்த இடத்த ராஜாவிடத்திலேருந்து வாங்கிண்டாளாம். வாங்கிண்டு பஜே சாரதாம்பாம் மதம்பாம் இது ஆர்யாம்பிகாத்வேனைவ ஸ்மரியமானாயா சாரதாயாக பகவத்பாதானாஞ்ச தத்ர ஆலயம் நிர்மாய பிரதிஷ்டாபயாமாசு. அந்த இடத்திலே ஆர்யாம்பாள் அப்படின்னு, ஆர்யாம்பா ஸ்வரூபமாக ஆச்சாரியால் சொல்லக்கூடிய இந்த சாரதாம்பாளையும் பகவத்பாதாலயம் அங்க பிரதிஷ்டாபனை பண்ணினார். இது எப்போ அப்படின்னு கேட்டா, கத சௌமிய மாக சுக்ல துவாதசாம், அதாவது 21/2/1910 டேட்டு. மாதுஹு அந்தியேஷ்டி ஸ்தலம் பிராகேவ சிலாதீப நிவேசேன சுரக்ஷிதஞ்ச பரிஷ்காரயாமாசு. அந்த எந்த இடத்துல அம்மாவுக்கு அந்த சங்கரர் அந்த தகனம் பண்ணியிருந்தாரோ, அந்தியேஷ்டி பண்ணியிருந்தாரோ, அந்த இடத்துல ஒரு வழக்கு, கல் வழக்கு ஏத்தி அதை பரிஷ்காரம் பண்ணினாரா. ததா தத் சுபாவசர ஸ்மாரகா ஸ்லோகாக சிலாசு உட்டங்கிதாக, அந்த காரியத்தை பண்ணி இந்த மாதிரி பண்ணிருக்கு, இந்த அபிப்பிராயத்துல பண்ணிருக்குங்கிறத அந்த ஸ்லோகங்களை அங்கேயே கல்வெட்டு வெட்டி வச்சிருக்கா. அதுல சில ஸ்லோகங்களை எழுதியிருக்கா. அதை நான் இப்ப வாசிக்கல. இந்த மாதிரி ஒரு விஷயம் எழுதியிருக்கார்.
ஆக அதுதான் நமக்கு ஆரியாம்பாளுடைய அந்த ஸ்தலம். தேசே சமாகதமமும், நம்ம திருப்பி அந்த இதுக்கு வந்துட்டோம், மகரந்தத்துக்கு. தேசே சமாகதமமும் கலயன் மகாந்தம் திராக் ராஜசேகர நிருபஹ சவிதம் சமேத்ய தம் பிராணமத் குருரதைஷ தமப்யபிருச்சத் கிம் நாடகத்ரயமிஹ பிரததே புவீதி. தேசே சமாகதமமும், இது நான் என்ன நினைக்கிறேன், இவர் அங்கேருந்து பத்ரிகாசிரமம் வந்துட்டாரா, அந்த வழியில போற இதா இருக்கலாம், இல்ல அதை தாண்டியே இருக்கலாம். அவருடைய தேசத்துக்கு வரும்போது இவர் பெரிய மகான் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு கலையன் மகாந்தம், அமும் கலையன் மகாந்தம், அந்த ராஜசேகரா அப்படின்னு ஒரு பெரிய ராஜா இருந்தார், கவி வேற, நிறைய புஸ்தகம் எழுதியிருக்கார். அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணாராம் ஆச்சாரியாலே. அப்ப ஆச்சாரியால் கேட்கிறார், நீ பண்ணின அந்த நாடக திரயங்கள்லாம் சரியா இருக்கா, எப்படி இருக்கு, உலகத்துல அதுக்கு பிரச்சாரம் ஆயின்னு இருக்கா அப்படின்னு விசாரிச்சிருக்கா. அதுக்கு அவர் ராஜா பதில் சொல்றார், சுவாமின் கதம் தத் அனலேபத மே பிரமாதா இத்யுக்தவான் ததனு காருணிக சுமேதாக ஸ்மிருத்வா ததைவ தத் அலீலிகத் ஏஷ சித்திரம் யச்ராவிதம் நிருபதினா சகிருதேவ பால்யே. அப்போ அவர் சொல்றார், சுவாமின்னு, நான் எழுதின அந்த நாடகங்கள் என்னுடைய ஒரு அஜாக்கிரதையாலே நெருப்புல விழுந்து சாம்பலா போயிடுச்சு. தது அனலே பதமே கதம் மம பிரமாதா. அப்ப இவர் சொன்னார், இவருக்கு கருணையால் அவர் சொன்னார், ஏற்கனவே நீ எனக்கு அதை படித்து காட்டு இருந்ததுனால அதை நான் அப்படியே சொல்றேன், மறுபடியும் எழுதிக்கோ அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த நாடகங்களை எழுத வச்சு அந்த அவர் பண்ணின புஸ்தகங்கள் நாடகங்கள்லாம் வெறும்படியாக பண்ணினார், பிரசித்தமாக்கினார். ஸ்மிருத்வா ததைவ, உடனே அதை ஞாபகப்படுத்தின. இவர் என்ன சொன்னார்னு சொன்னார், இது என்னமான ஞாபகம் இல்லையா, பால்ய காலத்துல ஏதோ ஒரு தடவை காதுல கேட்டது, அது இப்போ ஞாபகம் இருக்குன்னு சொன்னாங்க. அசாத்தியமானது. ஸ்மிருத்வா ததைவ தத் அலீலிகத் ஏஷ சித்திரம் யச்ராவிதம், சித்திரம்னா ஆச்சரியம், யச்ராவிதம் நிருபதினா சகிருதேவ பால்யே. அந்த ராஜா அவருக்கு படிச்சு காமிச்சிருக்கார் தான் எழுதின நாடகங்களை, அதை ஞாபகப்படுத்தினவர் எழுது. இதோட முடிகிறது. கடைசியில மங்கள ஸ்லோகம். பூஷணாய நிகமாந்த கவீனாம் பீஷணாய கதக பிரகராணாம் சங்கராய பவசிந்து நிமஜ்ஜத் கிங்கராவன கிருதே பிரணதோஸ். சங்கரருக்கு 2 விசேஷனம் கொடுக்கிறார். நிகமாந்த கவீனாம் பூஷணாய, நிகமாந்தம்னா வேதாந்தம், கோனா வாக்கு, வேதாந்த வாக்குகளுக்கெல்லாம் அலங்காரமாக இருப்பவன், அதுக்கு சரியான வியாக்கியானம் கொடுத்து அலங்கரிக்கக்கூடியவன். கதக பிரகராணாம் பீஷணாய, வாதிகள், பெரிய பெரிய வாதிகளுக்கெல்லாம் பயத்தை கொடுக்கிறவர். இவரோடு வாதம் பண்ணி ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஆயிடுச்சு. அதனால பீஷணாய கதக பிரகராணாம் சங்கராய, சம்னா க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியவர், அவருக்கு நமஸ்காரம் பண்றேன் பிரணதோஸ்மி. இன்னொரு விசேஷம் சொன்னார், பவ சிந்து நிமஜ்ஜத் கிங்கராவன கிருதே. பவங்கிறது சம்சாரம், அதுவே சிந்து சாகரம், சம்சார சாகரம். அதுல நிமஜ்ஜத்னா அந்த சம்சார சாகரத்துல மூழ்கி கொண்டு இருக்கும் கிங்கரர்களை அவனா காப்பாத்துறது, அந்த காப்பாற்ற கூடியவராக இருக்கக்கூடிய அந்த சங்கரருக்கு நமஸ்காரம் அப்படின்னு இந்த மங்களத்தோடு 14வது ஆஸ்வாதம் பூர்த்தியாகிறது.
15வது ஆஸ்வாதத்தை ஆரம்பிச்சுடுவோம். பஞ்சதச ஆஸ்வாத கோவிந்த பகவத் பாதானாம் பிரம்மீபாவ. ஆச்சாரியாளுக்கு நேரடியான குரு கோவிந்த பகவத் பாதாள். அவர் விதேக முக்தி அடைகிறத இங்க ஒரு மங்கள ஸ்லோகம். அபிஹால நிருபால பாலிதம் திராகபஹாய இந்திரஹரின் முகம் விதந்திரம் ஸ்ரித முர்முர முத்ஹரம் திரிவேண்யாம் யதிராட் பட்டம் அகானிபோ விசிருண்யா. இந்த ஸ்லோகம் ஜெகத்குரு ரத்னமாலா ஸ்தவத்திலேருந்து எடுத்திருக்காராம். ஹாலஹா அப்படின்னு இந்த ராஜாவுக்கு பேரா. அந்த காலத்துல இருந்த ராஜா, அவரால் பாலனம் செய்யப்பட்டது, அதாவது அவருடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட தேசம். அத ஹால நிருபால பாலிதம் திராக் அபஹாய இந்திரஹரின் முகம் விதந்திரம் ஸ்ரிதம். இந்திரஹரித், ஹரித்னா திக்கு, இந்திர தேவதையை கொண்ட திக்கு, அதாவது கிழக்கு. ஹாலன்கிற அந்த மகாராஜா பாலனம் பண்ணிட்டு இருந்த அது அந்த நகரத்திலேருந்து கிளம்பி அதை விட்டு கிழக்கே போய் ஸ்ரித முர்முரம் உத்தரன் திரிவேண்யாம். இந்த முர்முரம்ங்கிறது என்ன சம்ஜைங்கிறது தெரியல, இத பார்க்கணும். அதை ஆசிரியச்சின்றிருக்கார். திரிவேண்யாம் யதிராட் முர்முரம் பட்டம். இப்ப சொன்னது எல்லாம் பட்டரை பத்தி சொல்றது. குமார்ல பட்டர், அந்த குமார்ல பட்டர் திரிவேணியில நமக்கு கதைப்படி அந்த உமி இல்ல அக்னி துஷாக்னியை ஏற்படுத்திட்டு அதுல உட்கார்ந்துருக்கார் இல்லையா, அவரை போய் பார்க்கிறார். யதிராட் பட்டம் உத்தரன். அப்பேற்பட்ட அந்த குமார்ல பட்டருக்கு உத்தாரம் பண்றதுக்காக அங்க போனார். அப்பேற்பட்ட அந்த யதிராட் சங்கரர் அகானி ஓ வித்ருண்யா, உங்களுடைய பாபங்களை நிவர்த்தி செய்யட்டும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை. அவரு பட்டரை பார்க்கிற கதை இந்த 15வது ஆஸ்வாதத்துல வருதுன்னு தெரிகிறது. அதுக்கு தகுந்தாப்போல சூச்சனையா ஒரு மங்களாச்சரணம். காலட்டீம் பிரஸ்திதே தஸ்மின் குருஹு கோவிந்த சஞ்சமி ஆம்ர கூட்டம் யயௌ ரேவா தீரகம் சிஷ்ய சம்ருதா. சங்கரர் காலட்டிக்கு போயிருக்கார். அம்மாவை கூப்பிட்டாளேங்கிறதுக்காக அங்க போயிருக்கார். அந்த சமயத்திலே அவருடைய குருவான கோவிந்த பகவத் பாதாள் ரேவா தீரத்திலே, நர்மதா தீரத்திலேயே ஆம்ரகூட்டம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு சிஷ்யர்களோடு சேர்ந்து போன. அந்த இடம் எப்படி? சங்கர சங்கதஸ்தத்ர குரு சுஷ்ரூஷணே ரதஹ துரியாசிரம தர்மாம்ச்ச அதிஜகே கோவிந்த யோகிதா. அதாவது இவர் பதரிகாசிரமத்துல இருந்திருக்கார் போல இருக்கு. அங்கேருந்து அந்த இடத்துக்கு வந்திருக்கார். ரேவா தீரத்துல, நர்மதா தீரத்துக்கு வந்திருக்கார். அது எந்த இடம் அப்படின்னு கேட்டா, அங்கதான் சங்கர் அவர் பார்த்திருக்கார். அங்கதான் குரு சுஷ்ரூஷை எல்லாம் பண்ணிட்டு அவர்கிட்டேருந்து துரியாசிரமம் வாங்கிட்டு வேதாந்தங்கள்லாம் வாசிச்சிருக்கா. கோவிந்த யோகி கிட்ட, கோவிந்த பகவத் பாதாள் கிட்ட சங்கரர் வேதாந்தாத்தியனம் பண்ணியிருக்கார். அந்த இடத்துக்கு வந்தார். கதாச்சித் பிரவயாக விருத்தா குருஹு கோவிந்த சஞ்சமி சிஷ்யான் ஆகாரயாமாச சர்வான் அனுஷசாச.
ஒரு நாளைக்கு ஒரு வயசாகி போயிடுத்து கோவிந்த பகவத் பாதாள். அவர் தன்னுடைய சிஷ்யர்களெல்லாம் கூப்பிட்டு சில அனுசாசனம் பண்ணினாராம். என்னென்ன சில விஷயங்களை அவளுக்கு எடுத்து சொல்றார். குண்டிகாம் சமசம் சித்தியம் திரிவிஷ்டபம் உபானகம் சீதோபகாதினீம் கந்தாம் கௌபீனாச்சாதனம் ததா பவித்ரம் ஸ்நானசாட்டீந்து சோத்தராசங்க தண்டகே அதோதிரிக்தம் எத்கிஞ்சித் சர்வம் தத் வர்ஜயேர்த்தி. அதாவது எதிக்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத அவளுக்கு உபதேசம் பண்றார். இதுக்கு முன்னாடி நாம ஒரு மங்கள ஸ்லோகம் அங்க படிச்சோம் இல்லையா ஆரம்பத்துல, அதை பத்தி டிப்பணத்துல சில விஷயங்கள் போட்டிருக்கு, அதையும் சேர்த்து படிச்சிருவோம். ஹால நிருபாலேன ததபிதானேன மகத மகீபதினா ததாத்வே பால்யமானமபி அதி தார்மிக ராஜ ரக்ஷிதத்வேன தியாக அனர்ஹமபி இந்திரஹரின்முகம் விசிருஜ்ய ஸ்ரித முர்முரம் பிராயஷ்சித்தகாண்ட பிராமாண்ய நிர்வகணாய குருமத நிராகரண பிராயஷ்சித்தம் துஷானல பிரவேசம் அனுதிஷ்டந்தம். நான் சொன்ன மாதிரிதான் அர்த்தம் பண்ணியிருக்காரு. இதுல ஒரு விசேஷம் என்னன்னா, ஹாலஹா அப்படிங்கிறது ஒரு ராஜா, அவர் மகத தேசத்துக்கு ராஜா. அவர் நல்லபடியா தான் அந்த ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார். அந்த தேசத்துலதான் குமாரலபட்டர் இருந்திருக்காருன்னு தெரிகிறது. அதை தியாகம் பண்ணிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் அப்பேற்பட்ட நல்ல இதையும் தியாகம் பண்ணிட்டு அவர் போறார், கிழக்கை நோக்கி போறார். அங்க ஸ்ருதமுருமுரம்ங்கிறதுக்கு அர்த்தம் பண்ணிட்டார். ஒரு பிராயஷ்சித்த காண்ட பிராமாண்ய நிர்வாகாயன்னு ஒண்ணு சேர்க்கிற. பிராயஷ்சித்த காண்டம்னு ஒண்ணு இருக்கோ இல்லையோ, பாபம் பண்ணின வாழ்க்கெல்லாம் பிராயஷ்சித்தம் என்னன்னு சொல்லக்கூடியது. யாராவது அதை பண்ணினாதானே அதுக்கு ஒரு பிராமாண்யம் கிடைக்கும். இவர் பண்ணின வேலை குருவுக்கு அபராதம் பண்ணிவிட்டார். ஏன்னா குரு அவாட்டியே போய் கத்துண்டு அவளை நிராகரணம் பண்ணிட்டார் இல்லையா, அது மகா தப்பாச்சே. அந்த தப்புக்கு பிராயஷ்சித்தத்தை அனுஷ்டானம் பண்றாராம். அதனால துஷானல பிரவேசம் அனுதிஷ்டந்தம். அதே முர்முரம்னா அதுதான் அப்படின்னு தெரியுது. அந்த துஷாக்னி உமியில அந்த நெருப்பை கொளுத்தி கொஞ்சம் கொஞ்சமா அது கசிஞ்சு வரும். அதுல போய் தன்னை பிரவேசம் பண்ணிட்டு விட்டார். அப்பேற்பட்ட பட்டரை உத்தாரம் பண்றதுக்காக அங்க வந்த சங்கரர் நம்மளுடைய பாபங்களை போக்கட்டும் அப்படின்னு மங்களாச்சரம். இப்ப கோவிந்த பகவத் பாதாள் தன்னுடைய கடைசி காலத்துல சிஷ்யர்கள் எல்லாம் கூப்பிட்டு அவளுக்கு உபதேசம் பண்ற விஷயம் என்னன்னா, சன்னியாசியாக இருக்கிறவன் இப்ப ஒரு லிஸ்ட் கொடுக்கறேனே, இதை விட்டுட்டு வேற எதையும் தொடக்கூடாது, எதையுமே வச்சுக்க கூடாதுங்கிற. குண்டிகா இது ஒரு பாத்திரம், சின்ன பாத்திரம். சமசம் பஞ்சபாத்திரம் மாதிரி ஒண்ணு. சிக்கியம் ஒரு உரி மாதிரி ஒண்ணு வச்சுக்கணுமா. திரிவிஷ்டபம் அதாவது இந்த தாரா பாத்திரத்துக்கு அடியில ஒரு இது வைப்போமோனா, 3 கால் இருக்கும். அதுக்கு அது மேல வைக்கிற மாதிரி கீழே தரையில வைக்காம மேல வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு அதுக்கு திரிவிஷ்டபம்னு பேரு. சொர்க்கம்னு அர்த்தம் இல்லை. இங்க திரிவிஷ்டபம்னு சொர்க்கத்துக்கும் பேரு உண்டு, அது இல்லை. இது கால்ல முள்ளு குத்தாம இருக்கிறதுக்காக உபானகம். சீதோபகாத்தினியும் கந்தா, குளிர் பாதிக்காம இருக்கிறதுக்காக வஸ்திரம். கந்தாம்னு கந்தல். கௌபீனாச்சாதனம் ததா, தாரணத்துக்கு கௌபீனம். பவித்ரம் ஸ்நானசாட்டியிந்து உத்தராசங்க தண்டகே, நல்ல ஒரு பவித்திரம். ஜபாதிகள் பண்றது பவித்திரமான இருக்கும். ஸ்நானம் பண்றதுக்கு ஒரு வஸ்திரம். மேல உத்தராசங்கம் மேல போட்டுக்கிற இது. அதுக்கு பிறகு தண்டம். இதை விட்டுட்டு அத்தஹ அதிரிக்தம் எத்கிஞ்சித் சர்வம் தத் வர்ஜயேத்யதி, இதை தவிர்த்து எதுவா இருந்தாலும் யதியாக இருக்கிறவன் அதை வர்ஜனம் செய்ய வேண்டியது, தியாகம் செஞ்சிட வேண்டியது, அதை எடுத்துக்கப்படாது. நதி புலின ஷாயி ஸ்யாத் தேவாகாரேஷு பாஹ்யதஹ நாத்யர்த்தம் சுகதுக்காபியாம் ஷரீரம் உபதாபயே. ஒரு நதி கரையில புல்வெளியில
இவன் படுத்துக்கலாம். தேவாகாரேஷு தேவ மந்திரங்களுக்கு வெளியில படுத்துன்னு தூங்கலாம். இதை தவிர்த்து அதிகப்படியாக சுகத்தையும் எதிர்பார்க்கப்படாத சரீரத்துக்கு துக்கத்தையும் கொடுத்து விடக்கூடாதுங்க. நாத்தியர்த்தம் சுகதுக்காபியாம் சரீரம் உபதாபையே. நான் ரொம்ப சரீரத்தை வருத்திண்டு ஒரு தபசு பண்றேன் அப்படிங்கிறது யதிக்கு விஷயம் இல்லை. யதி அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ரொம்ப அதிகமாக சரீரத்தை வருத்திக்கவும் கூடாது, அதே சமயத்துல அதுக்கு விசேஷமான சௌக்கியத்தையும் கொடுக்க கூடாது. ஸ்நானம் தியானம் ததா சௌச்சம் அத்பிஹி பூதாபிஹி ஆச்சரேத். ஸ்தூயமானஹ ந துஷ்யேத நிந்திதோ ந சபேத் பரான். இவ்வாறு ஸ்நானம் தியானம் இதெல்லாம் பண்ணணும். சௌச்சாதிகள்லாம் நல்ல சுத்தமான ஜலத்தினால பண்ணிக்கணும். யாராவது பெருசா ஸ்தோத்திரம் பண்ணுவா, அதுக்காக நீ சந்தோஷப்பட வேண்டாம். ஸ்தோத்திரம் பண்ணினதுக்காக அடேப்பா நான் ரொம்ப பெரியவன் அதனாலதான் இவா என்ன ஸ்தோத்திரம் பண்றா அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். நிந்திதா ந சபேத் பரான். சில பேர் பெயரவாளும் இருப்பா, அதனால நிந்த பண்ணும்போது இந்த மாதிரி என்னை பார்த்து இவன் பண்ணானா இவருக்கு நான் சாபம் கொடுக்குறேன் பாரு, சாபம் கொடுக்க கூடாது. ஹிரண்யானி ச பாத்திராணி கிருஷ்ணாயசமயானி ச தானி அபாத்திராணி வர்ஜயேத்தானி பிக்ஷுகா. சுவர்ணத்தாலேயோ வெள்ளியாலேயோ ஆன பாத்திரங்கள் இதெல்லாம் இவனுக்கு அபாத்திரமா, எடுத்துக்க யோக்கியம் இல்லை. அதனால அதை வர்ஜனம் பண்ணிடணும். இரும்பு பாத்திரமும் கூடாதுன்ட்ட. கிருஷ்ணாயசமயானிச்ச யதீனாம் தானி அபாத்திராணி. மற்றவாளுக்கு அது வசதியா இருக்கலாம், ஆனா யதிக்கு அது வசதி கிடையாது. அதனால வர்ஜயேத்தானி பிக்ஷுகா. இவன் ஒரு பிக்ஷுகனாக பிச்சை எடுத்து சாப்பிடுறவனாக தான் இருக்கணும். இவனுக்கு அப்பேற்பட்ட பெரிய தங்க பாத்திரம் சொர்ண பாத்திரங்கள்லாம் வேண்டியதில்லை, வெள்ளி பாத்திரங்கள்லாம் தேவையில்லை. பிக்ஷாடனம் ஜபஹா சௌச்சம் ஸ்நானம் தியானம் சுரார்ச்சனம் கர்த்தவ்யானி ஷடேதானி சர்வதா நிருபதண்டவது. பிக்ஷாடனம் பண்ணி தான் சாப்பிடணும், பிக்ஷை தான் சாப்பிடலாம். ஜபம் சௌச்சம் ஸ்நானம் தியானம் தேவ பூஜனம் இத விடாம பண்ணணுமா. எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னா நிருபதண்டவத்து. இது சொல்லலைன்னா ராஜாஜ்யை உல்லங்கனம் பண்ணதாக ஆயினா தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற பயத்தோடு பண்ணணும். சர்வதா பண்ணணும், விடாம பண்ணிட்டு இருக்கணும். இத்தம் பிரசாஸ்ய பிரவயாக ஸ்வசிஷ்யான் சங்கரானுகான் நியோஜ்ய சங்கராச்சாரியம் அத்வைத ஸ்தாபனே குரு சோஹமஸ்மீதி நிச்சித்ய விசிருஜ்ய இதர காங்கிதான் ஓமித்யேகாக்ஷரம் பிரம்ம தியாயன் அந்தః பரம் சிவம் சாஸ்திர ஸ்ருத்யங்க நேத்ராப்தே யுதிஷ்டிர சகஸ்ய வை प्लवंगे कार्तिके मासी पूर्णिमायां गुरोर्दिने श्रीमद् गौड़ पदाचार्य शिष्यो योगविदांबरः गोविंद भगवत्पादः सिद्धिं प्राप ससंयमी. இந்த மாதிரி அந்த சிஷ்யர்களுக்கு கடைசி உபதேசத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவர் சித்தியானார். இதுதான் இங்க உள்ள விஷயம். அது அந்த சித்தியான அவளாம் பிரிவாளா சித்தியானா அவளை பத்தி ஸ்லோகம் எழுதுவாளோ, நான் அந்த ஸ்லோகம் மாதிரிதான் இங்க தெரியுது. இத்தம் பிரசாஸ்ய. இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு உபதேசம் செய்து ஸ்வசிஷ்யான் சங்கரானுகான் நியோஜ்ய, தன்னுடைய மற்ற சிஷ்யர்களை இது பாரு, இனிமேல் என் ஸ்தானத்திலே இந்த சங்கரன் அவனை வச்சுங்கோ. ஆக சங்கராச்சாரியருக்கு நீங்கள் எல்லாரும் சிஷ்யராக இருந்துட்டு அவர் சொன்னபடி கேளுங்கோன்னு சொல்லிட்டு அத்வைத ஸ்தாபனே குருஹு, இவர் தான் அத்வைதத்தை ஸ்தாபனம் பண்ணக்கூடிய இந்த குரு. சோகமஸ்மீதி நிச்சித்ய, அப்ப சோகமஸ்மின்னு அந்த மகா வாக்கியார்த்தத்தை மனசுல தியானம் பண்ணிட்டு மற்ற ஆசைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு
ஓங்காரம் அப்படிமாக இருக்கக்கூடிய ஓமித்யேகாட்சரம் பிரம்ம வியாகரன் மா மனுஸ்மரன் அப்படின்னு கீதையில வருதே, அதே மாதிரி இந்த ஓங்காரத்தை சொல்லிக்கொண்டு அந்த பரமாத்ம ஸ்வரூபம் பரம் சிவம் தியாயன்னு மனசுக்குள்ள தியானம் பண்ணிட்டு சாஸ்திர ஸ்ருதி அங்க நேத்ராப்தே இருக்கிற வருஷம், அந்த வருஷத்தினுடைய சங்கைய வேற சொல்றார். சாஸ்திரம்னா ஷட் சாஸ்திரம் இல்லையா, 6ன்னு எழுதிக்க வேண்டியது. ஸ்ருதி ஸ்ருதி அப்படின்னு சொன்னால் அங்க நேத்திரன்னு இருக்கு. ஸ்ருதிங்கிறது காதா வச்சுட்டோம்னா 2ன்னு வரும், 2 காது. அங்கங்கிறது ஷடங்கம் 6 மறுபடியும், நேத்திரம்ங்கிறதும் 2. அப்ப 2000 தானே இல்ல 6 நம்ம 2626 அப்படின்னு ஒரு நம்பர் கிடைக்கிறது. யுதிஷ்டிர சகம். இந்த வருஷத்திலே பிளவங்க வருஷம் கார்த்திகே மாசி பூர்ணிமாயாம், கார்த்திக மாசமா, கார்த்திகங்கிறது அந்த சாந்திர மாசம், பௌர்ணமி குருவாரம், குரோர்தினே ஸ்ரீமத் கௌடபதாச்சாரிய சிஷ்யா, கௌடபாதாச்சாரியருடைய சிஷ்யர், யோகவிதாம் வரஹ, நல்ல பெரிய யோகி, யோகவித்து, கோவிந்த பகவத் பாதகா சித்திம் பிராப ச சம்யமி, அவர் அந்நிய தினத்துல சித்தி அடைந்தார் அப்படின்னு இருக்கு. கோவிந்தஸ்ய விரதி குல குரோஹோ சித்தி மாகர்ணிய கிருத்வா யத் கர்த்தவ்யம் ததபி வரருச்யாதயோ பிராதரஸ்தே ஸ்வே ஸ்வே கர்மண்யவிஹத தியஹ வித்யயா கீர்த்திமந்தஹ சத்வாரோபி ஸ்திதிம் அபிமதாம் உஜ்ஜயின்யாம் அகுர்வன். இந்த கோவிந்த பகவத்பாதாள் இவாளுடைய அண்ணா தம்பிகள் இவாளெல்லாம் பத்தி ஆரம்பத்துல கொஞ்சம் வர்ணனம் வந்தது. இந்த சன்னியாசி குலத்துக்கே குருவான இவர் சித்தி அடைந்துட்டார் அப்படிங்கிறத கேட்டுட்டு எதெல்லாம் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் வரருச்சியாதிகள் அவ மொத்தவாளா இருந்தாலே அவெல்லாம் சொன்னாலாம், பண்ணினாலாம். பிராத்தரகா பூர்வாசிரமத்து பிராத்தாக்கள் அவெல்லாம் பண்ணிட்டு தன் காரியங்கள்ல கரெக்டா சரி செஞ்சுண்டு அதனால கீர்த்தியை அடைந்தவர்களாக வித்யா கீர்த்திமந்தகா அத்தனை பேரும் உஜ்ஜயினி நகரத்துல வாசம் பண்ணினார்கள். தத்வாரோபி ஸ்திதிம் அபிமதாம் உஜ்ஜயின்யாம் அகுர்வன், உஜ்ஜயினி நகரத்துல இவாளார் வாசம் பண்ணினாள் அப்படிங்கிறது. இதோட இந்த விஷயம் பூர்த்தியாருது. நாம இதோட வச்சுப்போம். அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.